அலங்காநல்லூரில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைக் கூட்டம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சமுதாயக்கூடத்தில் கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கம் மற்றும் தியாகராஜன் கல்லூரி சார்பில் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும், இயற்கை வேளாண் வழியில் நஞ்சில்லா உணவு உற்பத்தி செய்யவும், வேளாண் சூழலியல் விவசாய முறைகளை மேற்கொள்ளவும் மற்றும் இயற்கை வேளாண் பொருட்களின் விற்பனை சந்தையை அதிகரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு கிரியேட் நமது நெல்லை காப்போம் தலைவர் துரைசிங்கம் தலைமை வகித்தார். அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் ரேணுகாஈஸ்வரி கோவிந்தராஜ், மதுரை வேளாண் தொழில் முனைவர் மதன் கோபால், ஊராட்சி உதவி இயக்குனர் அரவிந்த், மாவட்ட வள பயிற்றுனர் பரணிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதுரை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சுப்புராஜ் சிறப்புரையாற்றி விவசாயிகளுக்கு வெற்றிக்கு வித்திடும் இயற்கை வேளாண்மை புத்தகம் மற்றும் பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கினார். தியாகராஜர் கல்லூரி தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் கார்த்திகேயன் வரவேற்றார். இதில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பரந்தாமன், ஒன்றிய அவைத் தலைவர் நடராஜன், பேரூர் செயலாளர்கள் ரகுபதி, மனோகரவேல் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்ட இறுதியில் கிரியேட் நமது நெல்லை காப்போம் திட்ட அலுவலர் சதீஷ்குமார் நன்றி கூறினார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.